ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டில் இருக்க ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் எது கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பை அ டியூரபிள் குட்ஸ். டியூரபிள் குட்ஸ்ன்றது என்னென்னா அந்த யூசேஜ் ஆஃப் அந்த லைஃப் ஆஃப் அசட் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார், பைக், டெலிவிஷன் இதெல்லாம் வந்து டியூரபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஃபார் ஹை கிளாஸ் பீப்புள் இதெல்லாம் வந்து பை பண்ண முடியும். ஃபார் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து இந்த டியூரபிள் குட்ஸ், இந்த கார், பைக், டெலிவிஷன்லாம் ஒன் பேமெண்ட்டில் நம்ம எடுத்துக்க முடியாது, அதாவது பே பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ இந்த ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் இதுக்கு உதவுச்சு. எப்படி உதவுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பே ஏ இன்ஸ்டால்மெண்ட், மந்த்லி நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி அந்த கூட்ஸை நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? இந்த ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972 கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த வேர்ல்ட் ஆஃப் காமர்ஸ், அந்த காமர்ஸ் ஆஃப் வேர்ல்டில் ஒரு பெரிய புரட்சியை இது வந்து உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் the seller of goods deliver the goods buyer without transferring the ownership of the goods. அதாவது வந்து அந்த ஓனர்ஷிப் ஆஃப் அ கூட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில். அட் த எண்ட் ஆஃப் த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் தான் இந்த ஓனர்ஷிப் ஆஃப் அ கூட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அண்ட் பொசிஷன் ஆஃப் கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு வாங்குறாங்களா கூட்ஸை, அப்போவே வந்து அந்த பொசிஷன், அதாவது பொசிஷன்னா என்னென்னா அந்த கூட்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ ஓனர்ஷிப்பை தான் வந்து அந்த லாஸ்ட் at the time of end of the last installment அப்போ கொடுப்பாங்க. இதுதான் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் சிஸ்டமில் எப்படின்னா at the time of a goods, அந்த கூட்ஸ் டெலிவர் பண்ணும் போதே அந்த ஓனர்ஷிப்பையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இதுதான் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஓகேவா? இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அக்கார்டிங் டு ஹையர் பர்ச்சேஸ் ஆக்ட் 1972 செக்ஷன் 2 சப்செக்ஷன் சி, ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இஸ் an agreement. ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ன்றது ஒரு ஒப்பந்தம். இது யாருக்குள்ளே போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேசர் அண்ட் ஹையர் வெண்டர், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. எதுக்கு இந்த ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பர்ச்சேசிங் அண்ட் அசட். அந்த அசட்டை வந்து வாங்குறாங்களா, அந்த கூட்ஸை வந்து செல்லர்கிட்டேருந்து பையர் வாங்குறாருல, ஸோ அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க வித் சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட இந்த ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அந்த பொசிஷன் ஆஃப் அ கூட்ஸை வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. நீங்கள் டவுன் பேமெண்ட், அதாவது வந்து சைனிங் ஆஃப் அக்ரிமெண்ட், அது சம் அமௌண்ட் பே பண்ணுவோம்ல, அது பேர் தான் டவுன் பேமெண்ட். அந்த டவுன் பேமெண்ட் கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ அந்த பொசிஷன் ஆஃப் அ கூட்ஸை கொடுத்துருவாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஓனர்ஷிப்பை அந்த லாஸ்ட் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். such person has a right to terminate the agreement at any time before the property so passes. அதாவது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி அந்த பையர்கிட்ட வரதுக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பையர் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை டெர்மினேட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து டெர்மினேட்னா கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் டெஃபினேஷனில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு சில டேர்ம்ஸ்லாம் வந்து நமக்கு தெரியணும் இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில். அந்த டேர்ம்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னென்னா ஹையர் பர்ச்சேசர். ஹையர் பர்ச்சேசர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் who buy the asset. அதாவது வந்து யார் ஒருத்தர் இந்த கூட்ஸை பை பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹையர் பர்ச்சேசர். ஹையர் வெண்டர், ஹையர் வெண்டர்னால் யாருன்னா யார் அந்த கூட்ஸை சேல் பண்ணுறாங்களோ, யார் இந்த கூட்ஸை சேல் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹையர் வெண்டர். ஓகேவா? அடுத்து வந்து ஹையர் பர்ச்சேசிங் ப்ரைஸ். ஹையர் பர்ச்சேசிங் ப்ரைஸ் அப்படின்றது நம்ம எதை சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேசிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு கேஷ் ப்ரைஸ்னால் என்ன? கேஷ் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம், உடனடியாக அந்த கடைக்கு போய் அந்த பொருளை கேஷ் கொடுத்து வாங்குகிறோம்ல, அதுக்கு பேர் தான் என்ன கேஷ் ப்ரைஸ். அண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா இட்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் அமௌண்ட். இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டு எதுக்கு பே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லேட் பேமெண்ட்ஸ். நம்ம லேட்டாக பேமெண்ட் பண்ணுறோம்ல, அந்த செல்லருக்கு, ஹையர் வெண்டாருக்கு லேட்டாக பேமெண்ட் பண்ணுறோம், மந்த்லி பேமெண்ட் பண்ணுறோம்ல, அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு காம்பன்சேஷனாக நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஹையர் வெண்டாருக்கு நம்ம பே பண்ணுறோம். ஓகேவா? இட்ஸ் அன் அடிஷ்னல் அமௌண்ட். ஓகேவா? அதுதான் என்ன இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸு ஈக்குவல் டு கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஏன் சொல்கிறோன்னா இந்த ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸுன்றது மொத்தமாக இந்த கேஷ் ப்ரைஸும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது தான் இந்த ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ அந்த ஒரு பொருளோட கேஷ் ப்ரைஸ் வந்து 1 lakh அப்படின்னா
இப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10,000 அப்படின்னா இப்போ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன 1,10,000 1,10,000 பே பண்ணணும் நம்ம ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸாக. இப்போ உடனே டேரெக்டாக போய் இமிடியேட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த 1 lakh பே பண்ணால் மட்டும் போதும். கரெக்டாக? இப்போ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் மூலயமா நம்ம மந்த்லி பே பண்ணுறோன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டோட இந்த 10,000 இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம பே பண்ணி 1,10,000 டோட்டலாக பே பண்ணோம். ஃப்ரம் மந்த்லி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நமக்கு ஒரு பெனிஃபிட். ஓகேவா? இதுதான் இந்த ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். நெக்ஸ்ட் டவுன் பேமெண்ட். டவுன் பேமெண்ட்ன்றது என்னென்னா ஒரு கூட்ஸை வாங்குகிறோம்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த கூட்ஸை நம்ம கையில் வாங்குகிறோம். அது டைம் ஆஃப் அக்ரிமெண்ட், அது டைம் ஆஃப் சைனிங் அக்ரிமெண்ட் நம்ம ஒரு இனிஷியல் பேமெண்ட்டாக நம்ம ஒன்று கொடுக்குறோம். ஓகேவா? அது பேர் தான் டவுன் பேமெண்ட். இப்போ 1 lakhக்கு ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு 10,000 ஒரு இனிஷியல் பேமெண்ட்டாக கொடுப்பீங்களே, அந்த இனிஷியல் பேமெண்ட் தான் என்னென்னா டவுன் பேமெண்ட் அப்படின்றாங்க. ஓகேவா? அவ்வளோதான் இந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸு. இந்த டேர்ம்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் எதுக்கு கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் வெண்டாருக்கு இந்த ஹையர் பர்ச்சேஸ் மூலியமாக எவ்வளோ ரெவன்யூ வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ்க்கு என்ன ஃபார்முலானா கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அது சேர்ந்தது தான் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு 5 மெத்தட் இருக்குது. ஓகேவா? 5 மெத்தட் மூலிமா இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா when the rate of interest, cash price and installment are given. இப்போ சம்மில் என்ன கொடுப்பாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க, கேஷ் ப்ரைஸ் எவ்வளோன்றது கொடுத்துருவாங்க, இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டும் எவ்வளோன்றது கொடுத்துருவாங்க. ஸோ அதன் மூலிமா நம்ம மந்த்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படி அந்த ஹையர் பர்ச்சேசர் மந்த்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னா when the rate of interest not given. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் கேஷ் ப்ரைஸும் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலயமா நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சி அந்த மந்த்லி அந்த ஹையர் பர்ச்சேசர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். தேர்ட் மெத்தட் என்னன்னா when the total cash price is not given. கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலயமா நம்ம என்ன பண்ணணும், மந்த்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருக்காரு அந்த ஹையர் பர்ச்சேசர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் மெத்தட் when the installment price is not given. இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் கேஷ் ப்ரைஸும் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கணும் இன்ட்ரெஸ்ட்டை. அடுத்து ஃபிஃப்த் மெத்தட், இட்ஸ் வெரி ஈஸி மெத்தட். என்னென்னா when cash price is calculated by annuity method. annuity method மூலிமா நம்ம அந்த கேஷ் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வச்சு நம்ம அந்த ஆனுவிட்டி ஃபேக்டர் எவ்வளோ வேல்யூன்றது கொடுத்துருப்பாங்க, அது ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். அவ்வளோதான் இந்த மெத்தட். இந்த 4 மெத்தட் தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய மெத்தட். முன்னாடி நம்ம 4 மெத்தட் பார்த்தோம்ல, அதுதான் இந்த முக்கியமாக பார்க்க வேண்டிய மெத்தட். அதுதான் ஓவரால் இந்த ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டமில் கவர் ஆகும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அப்கமிங் வீடியோஸில் இந்த 5 மெத்தட் சம்ஸும் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம ஆர்ட்ஸ் இம்போ தமிழ் 3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.